இந்த முட்டாத்தூர் கிராமத்துக்கு வந்து இந்த செல்லியம்மனுக்கு பொங்கல் வைத்து முட்டாத்தூர் கிராமத்துக்கு வந்து இந்த செல்லியம்மனுக்கு பொங்கல் வைத்து இந்த அம்மனுக்கு படையல் போட்டு நம்ம மகனுக்கும் நம்ம மகனுக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஓடி வந்தோம். ஆமா ஏயா நம்ம மகன் உயிரையே காப்பாற்ற முடியல இந்த தெய்வம். ஆமா இந்த ஊர் கிராமத்து மக்களை எப்படி காப்பாற்ற போறா? இதனாலதான் இந்த செல்லியம்மனுடைய ஆலயம் எப்பொழுதுமே சாத்தியே இருக்கிறது. இந்த பகவானுக்கு சக்தியே இல்லை. இவனுக்கு சக்தி இருந்திருந்தா நம்ம மகன் உயிரை காப்பாற்றிருப்பான். ஏயா இந்த ஆலயத்திலே இருந்து அந்த படுபாவி இந்த அம்மனுடைய ஆலயத்தை இந்த இடத்தில் ஒரு வேப்பங்கன்னு ஒண்ணு வையா. அந்த வேப்பங்கண்ணிலே அவன் குடியிருக்கிறவன் பார்க்கலாம். இந்த வேப்பங்கண்ணிலே இவனுக்கு சக்தி இருப்பது உண்மையா இருந்தா இந்த வேப்பங்கண்ணிலே ஒரு குடி இருக்க வேண்டும். யார் ஒருவன் இவருடைய ஆலயத்தை இடித்தானோ அந்த ஆலயத்தை இடித்தவனை இவனேதான் அழிக்க வேண்டும். இனிமேல் இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமா? இடிக்காமலே போய்விடுமா? அம்மா தாயே, இனிமேல் எனக்கு இந்த முட்டத்தூர் வேலையில்லை. வாயா இந்த முட்டத்தூர் நாட்டு மக்கள் நம் நாட்டை ஆமா மழை வர மாதிரி நம்ம அறுவடை என்ன பண்ணுங்க ஒரு யோசனை அறுவடை செய்யணும் என்றால் உங்க பாட்டி கூப்பிட்டு அவன் அம்மா கிட்ட போயிட்டு ஆளுநர் கூப்பிட்டு சொல்லு. எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் திருமணம் நடந்து 21 ஆண்டுகளாக ஆகுது. ஆமா இது வரைக்கும் தாய் வீடே போனது கிடையாது. உண்மைதான். ஆனால் இப்போ தாய் வீடு சென்று தாய் வீட்டு மக்களை கொண்டு வந்து இந்த அறுவடை செய்யணும். ஆமா அதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யலாம். என்ன இது என்னோட கணவர் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வரது போனவர் என்ன வரவில்லை எங்கதான் போனாருன்னு சரி சரி வரட்டும் பார்க்கலாம். என்னாச்சு போன காலியா ஊர் மக்களை வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களா? நாட்டு மக்கள் நம்ம நாட்டு விட்டே போய்விட்டார்கள். என்ன சொல்றீங்க? எதற்காக? இது வரைக்கும் தாய் வீடே போனது கிடையாது. நான் போனதே இல்லைங்க. அப்படின்னா இப்போது தாய் வீடு போக வேண்டும்படி. அப்படியா? இதோ பாரு. ஆமாங்க இங்க பாருங்க உங்களை திருமணம் செய்துகிட்டு வந்து 21 ஆண்டுகள் ஆகிறது. இது வரலாம் எனக்கு எந்த குறையும் நீங்க வைக்கல. அதனால நான் தாய் வீட்டுக்கும் போல. அதனால சொன்னதுமே எனக்கு பாசம் வந்துச்சுங்க. நான் தாய் வீடு போக சொன்னேன். எதுக்காக தெரியுமா? எதற்காக? தாய் வீடு சென்று தாய் வீட்டு மக்களை கொண்டு வந்து இங்க அறுவடை செய்வது. என்ன சொல்றீங்க? ஆமா எங்க ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் அழைச்சிட்டு வரணுமா? சரிங்க நீங்க சொன்னபடி நான் போறேங்க. அப்படியாட்டும் சென்று வாடி. என்னோட கணவரும் என் தாய் வீட்டுக்கு சென்று அங்குள்ள ஆட்கள் எல்லாம் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது போல எங்க அப்பா போய் பார்க்கணும். எங்க அப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. 21 ஆண்டுகள் ஆகிறது. அவர் எப்படி இருக்கிறாரு என்ன ஒண்ணுமே புரியல. தமிழ்நாட்டு சாண்ட மனித செய்போட்டி விளைவிசுவது நமது நாடு. வாழும் விளைகிறது. நாம் ஏன் தப்பப்பணம் கட்ட வேண்டும்? கட்டபொம்மன் பிறந்தது நம் நாடு. மங்கையர்கள் மனம் வீசியது நம் நாடு. மாற்றானுக்கடி பணியாதது நம் நாடு. இப்பேற்பட்ட நாட்டிலே நாட்டுக்கு மன்னன் வல்லரசன் என்று பெயர் பெற்று வாங்கி வருகிறேன். எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலாளி இன்னும் அழகா என்ன வரவேற்கிறீங்க. இதெல்லாம் எங்கடா கட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா இப்ப இங்க இருக்கிற கத்துக்கிட்டாரு. அது அப்ப ஏதோ விஷயம் நடந்திருக்குது. நீ போற இடத்துல ஏட கூடமா நடந்ததா முதல்ல நம்ம வீட்டுல வந்து சேருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு.
இல்லையே அது போட்டுக்கிறது தான் நான் உனக்கு சொல்லிருக்கேன். இதெல்லாம் ஏன் வெளில இப்படி செய்யற? என்னுடைய வீட்டு சாப்பாடு அப்படி வேலை செய்யும். ஊடு சோறு மயிர் மறையா போயிடுது. டேய் அப்படிலாம் பேசுறா. நீ எதற்காக மகளை நல்ல முறையில் இருக்கின்ற சத்தியமா இதுதான் வச்சேன். சத்தியமா காணுமா? ஏண்டா நீ தான் உங்களுக்கு குடுத்து கிடக்குற? நான் எங்க குடுக்குறேன்? சரி போடுவோம். காணும் ஆஞ்சு போல கைகள்லாம் இப்ப ஆஞ்சுதான் இல்லைன்றது உனக்கு குழப்பமா? இப்ப ஆஞ்சு என்ன போய் கேட்கணும். கம்பெனி முதல்ல இருக்கிறாரு அந்த பழகம் இல்லையா? அந்த பழகம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? கேட்டு எடுத்துக்கூட யாரு போய் வெடிட்டா காசு கண்டிப்பா வாங்கி தரேன். அப்பா அப்பா நல்லா இருக்கீங்களா? 21 ஆண்டுகள் ஆகிறது. நான் உங்களை வந்து பார்க்கவே இல்லை. போகும்போது எப்படி இருந்தீங்க? நீ வருவா அப்படி அழைச்சு போயிருக்க துரும்பா சுவையான சாப்பாடே கிடையாதுமா. சரிப்பா அப்பா நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? ஊர்ல இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லப்பா. அதற்காக ஐநூறுக்கு போயிட்டாங்கப்பா. அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? அறுவடை நாட்கள் வந்து விட்டது. அதனால எங்களுக்கு ரொம்ப ஆட்கள் தேவைப்படுகிறதுப்பா. அதனால நம்ம ஊர்ல இருந்து ஒரு 200 ஆள் அனுப்பா. ஏமா உன்னொரு இடத்துல குடுத்துட்டேன். அந்த நாட்டுல இருந்து பயிர் வச்சுட்டு அறுவடை செய்யணும். உன்னுடைய நாட்டுல இருந்து என்னுடைய நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டேன். ஆமா உங்க மனசாட்சியோடு வந்துருக்கியா இல்ல உங்க வீட்டுக்காரர் கூட சொல்லி இருக்கிறாரா? ஏப்பா இல்ல நீ மட்டும் வந்து இட்டு போலான்னு வந்துருக்கியா? அவரு சொல்லிதான் நீ வந்திருக்கிறியான்னு. நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். ஏமா என்ன ஆள் அறுப்ப கூட எல்லாம் அதிகமா போட்டு சொல்றப்பா. என்ன நீ யாரு? என்னுடைய மகன். நான் அனுப்ப முடியாது என்று சொல்ல முடியாது. அனுப்புவேன். இருந்தாலும் நாட்டுக்கு நான் மன்னன். நாட்டு மக்கள் எல்லாம் ஏளனமாக நினைப்பார்கள். ஆகையால வித்தியாசமான நாட்டுல நான் வாழ்ந்த ஆள் இல்லை. ஆகையால என்னுடைய நாட்டுல இருந்து உன்னுடைய நாட்டுக்கு முடியாதுமா. நீங்க எதுக்காக இப்பெல்லாம் பேசுறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னமா என்னோட கணவர்கிட்ட வந்து நீங்க ஆட்கள் வேணும்னு கேட்டீங்க. அவரு என்னவோ உங்க மேல வச்சுக்கிற கோபத்தினாலே ஆட்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நீங்க பேசுறீங்க. புரிஞ்சுக்கியா? அப்படிதான் இந்த இடத்துக்கு நீ கண்டிப்பா வந்துருக்க கூடாது. அந்த கணவரே நம்ம நாட்டுக்கு ஆட்களை அனுப்பவில்லை. நம்ம போயிட்டு அனுப்பிச்சா அப்பா அனுப்புவாரா அப்படின்ற நீ சந்தேகப்பட்டு அப்ப நான் சொல்றேன். அப்ப எல்லாம் உண்மைதாங்க தெரிஞ்சப்பா. என்ன வச்சுக்கிட்டா ஆட்கள் அப்படிலாம் இல்ல. உங்க வீட்டுக்காரர் எப்படி எல்லாம் பேசுவாருன்னு நினைக்கல. உனக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைக்கல. எனக்கு நாட்டு மக்கள் தான் தேவை. நாட்டு மக்கள் எனக்கு பெற்ற பொண்ணு தானே. ஏப்பா என்ன வந்து உங்ககிட்ட நான் நிக்கிறேன். எனக்காக நீங்க செய்யக்கூடாதா? ஏமா மீண்டும் சொல்றமா என்னுடைய நாட்டுல இருந்து ஆட்களை அனுப்ப முடியாது. நீ போயிட்டு எப்படியாவது ஆட்கள் எல்லாமே நான் எங்கிட்டு போகவே மாட்டேன். போக மாட்டியா? ஆமா ஆட்கள் இல்லாம இந்த நாட்டுல இருந்து போக மாட்டேன். அப்படியா ஆட்களை அனுப்பிச்சாட்டா போய். ஆமாப்பா போடி போடி.